ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் ரெண்டாவது டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அண்ட் டீம் வந்து போயிட்டு சும்மா பட்டையை கிளப்பியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹாட் ஸ்டாரில் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல நிகழ்வுகள் பயங்கரமாக பார்வதி அகைன்ஸ்டாக வந்து பரப்புறதுக்கு ஃபால்ஸ் அலிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பார்வதி வந்து அவள் வந்து எமோஷன்ஸ் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா தப்பான எமோஷன்ஸ் தான், அவங்க கசமசா பண்ணிட்டாங்கன்ற மாதிரிலாம் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு அவங்களோட இமேஜை வந்து உடச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆனால் நம்ம பார்த்த வரைக்குமே நாய் வந்து அவங்களுக்காக குலைக்கலங்கிறத நம்ம பேசிட்டோம். அது வந்து ஃபேக் அலிகேஷன்ஸ். அப்புறம் இந்த டாஸ்கையும் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு பாயிண்ட் தான் எடுத்தாங்க, ஒன்று தான் கண்டுபிடிச்சாங்க, 5 மணி நேரம் ஆடினாங்கன்ற மாதிரிலாம் கிளப்பி விட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒருத்தவங்களுக்கே எவ்வளோ ஹேட், கேம் பார்க்குறீங்க, கேமில் குறைகள் நிறைகள் பண்ணுங்கள், அதை விட்டு ஏன் வந்து அப்படி அடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அப்போ தான் உண்மை தெரிஞ்சிச்சு. இந்த திவ்யாவோடைய பிஆர் அவங்க வந்து இதை பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ வந்து கேவலமாக இல்லையாடா அவங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க லைஃப் அப்படிங்கிறத தாண்டி அவங்க அந்த இதில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க. அவங்கள ரொம்ப தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெளியிருந்து பேசிடலாம் ஈஸியாக, உள்ளே போய் ஆடுறது அப்படிங்கிறது வந்து சவாலான விஷயம். சரியா, வெளியே இருந்து பேசுகிற எல்லாத்தையும் உள்ளே ஒரு நாள் விட்டா அவன் தாங்கவே முடியாது. உள்ளே அவன் என்ன பண்ணுவான்னு அவன் எல்லாத்துக்கும் தெரியும். உத்தவன் பேசுவான், வெளியே உள்ளே போனால் தடையிட்டு இருப்பான். என்ன சொல்கிறேன், நமக்கு அந்த ரைட்ஸு கிடையாது. பேஸ்ட் ஆன் கேம் நீ பண்ணு, அதை விட்டுட்டு அவள் இப்படி பண்ணியிருப்பா, இது பார்க்காததெல்லாம் வந்து சொல்கிறாங்க. பாத்ரூமில் இருந்தா பார்வதி அவங்க பாத்ரூமில் தப்பு பண்ணிட்டாங்க, ஊச்சு அதை தான் நாய் குறைச்சாங்கன்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் நரேட்டிவ் ஏகப்பட்டு பண்ணிகிட்டே இருக்காங்க. சேனல் பார்த்தீங்களா, ரொம்ப விவரமாக சாண்ட்ரா பக்கம் ஃபோக்கஸை திருப்புறாங்க. சாண்ட்ரா பக்கம் ஃபுல்லாக அவளுக்கு என்ன ஆக போகுது, என்ன ஆயிடுச்சு, அழுதுட்டுருக்கா, பிளான் பண்ணுறா, அவளை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியே கொண்டு போகிறாங்க. புரியுதா? ஸோ நரேட்டிவ் சாண்ட்ராக்கு எதிராக அவங்கள டைட்டில் நோக்கி புஷ் பண்ணுது. இன்னொரு பக்கம் பார்வதியை டவுன் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இறக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா, அது கேமில் என்னால் நடக்கலாம், அப் அண்ட் டவுன் போகணும் வைங்க, அதை நம்ம அப்புறம் விமர்சிப்போம். இப்போது 5 பாடல்களையும் சல்லியாக நொறுக்கிட்டாங்க பார்வதி அண்ட் டீம். சரியா, அதுவும் ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு வந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டஃப்பான சாங். அதை கமுதினுடைய ஆக்டிங் பிரில்லியன்ஸ் வந்து நம்ம பாராட்டி ஆகணும். பார்வதி சும்மா சொல்லக்கூடாது, ஆடை வந்து வெட்டு காட்டுற மாதிரி, சப்பானி இது பண்ணுற மாதிரிலாம் பயங்கரமாக பண்ணிட்டாங்க. அடுத்து இந்த ஆசை கூட அந்த பாட்டில் இந்த ஹூக் ஸ்டெப் போட்டாங்க, அது வந்து ஸ்மார்ட்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் ஆதிரை கண்டிப்பாக ஃபயர் பண்ணணுங்க. அவங்க என்ன தான் ஆனாலும் கண்டுபிடிக்கணும்ல. கிளிமஞ்சாரோ சாங் கண்டுபிடிச்சதாக இருக்கட்டும், மக்காமிஷ்லாம் கொஞ்சம் டஃப்பு தான், அந்த ஸ்டெப்பை போட்டு வந்து கண்டுபிடிச்சதாக இருக்கட்டும். மின்சார கண்ணா ஈஸி. ஸோ எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. சரியா, அதுதான் வந்து இன்றைக்கி செம்ம ஹைலைட்டாக வந்து பேசப்படுது. ஸோ பரப்புனவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னடா 5 மணி நேரம் நீங்கள் 20 நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி காண்டாயிருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா, அதுதான் இன்னைக்கு எபிசோடில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகேவா, அடுத்து முக்கியமாக ஹாட் ஸ்டாரில் ஒரு ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னடா அது கண்டென்ட்டு அப்படின்ற மாதிரி இந்த டாஸ்க்கை போய் கடைசியாக வச்சு விட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. அதாவது கொஞ்சம் ஃபிசிக்கல் டாஸ்கில் ஹெவியாக வச்சுருக்கலாம் அப்படிங்கிறது தான். சரி, இவங்க எத்தனை பாட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வினோத் டீம் போயிருக்காங்க. அமித்தும் நம்ம திவ்யா கணேசும் ஆடுறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அழகு சாங் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, கொக்கரோ கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து 2 பாட்டு. ஓகேவா, அடுத்து வந்து வினோத் வந்து டென்ஷன் ஆகிடுறாரு. எல்லாம் கத்திகிட்டே இருக்கானுங்க, எல்லாரும் சேர்ந்து சுற்றி நின்று பயங்கரமாக வந்து கத்திட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, அப்படி ஜம்ப் பண்ணின்னு செம்ம டென்ஷன் ஆகி சாண்ட்ரா வந்து பார்த்து கவனிங்க அப்படின்றாங்க. வினோத் கவனிங்க வினோத் அப்படின்றாங்க. ஏமா பேசாமல் இருங்கம்மா அப்படின்ற மாதிரி. கன்னித்தீவு போனா பாட்டு கண்டுபிடிக்கல போல. ஏன்னா கற்று எல்லாம் டான்ஸ் ஆடுதுங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. பார்வதி இதுக்கே வந்து நிறைய பேர் பண்ணாங்க. சரி ஓகே, அது கூட உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க. இவங்க ஆடி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரியா, பயங்கரமாக ட்ரிகர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் நைட்டு தான் போல இது. ஒன்று வினோத் வந்து ஏஞ்சி வெளியே போகிறாரு. நான் போகிறேன் உள்ள, நான் போய் டான்ஸ் ஆட போகிறேன்றார். ஆக்டிவிட்டி ஏரியா போகணுன்றார். அப்படின்னோடனே கமுதி நோடி வரான் முன்னாடி. அவர் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பிக் பாஸ். திருப்பி போய் உட்காந்துட்டார். பாஸ் சொல்லிட்டு போடா அப்படின்றார் எஃப்ஜேவை. இந்த எஃப்ஜே வேறு தொலை தாங்க. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சுன்னு சொல்லி வினோத்தை போட்டு ஓட்டுறாங்க. ஸோ கவனிச்சிட்டு இருக்காங்க. 3 பாடல் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களா பார்வதி டீமா அப்படிங்கிறது தான் இப்போ வந்து
பயங்கரமான ஒரு விஷயம் போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நானும் உங்கள மாதிரி ரொம்ப ஆவலுடன் இருக்கிறேன். ஆனா திவ்யா, அமித் நல்லா தான் பண்றாங்கல்ல. அவ இருக்கலே மொக்கையா ஆடுனது விக்ரம் வரவர தான். அவங்க ஆடல மொக்கையா. இந்த கண்டுபிடிச்ச குரூப் இருக்கு பாரு, எஃப்ஜே சுபிக்ஸாவும். அதுக்கு நீ எங்கேயாவது இந்த பொண்ணு கடலுக்கு போயிரலாம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஜேன்னு சொல்லி துப்பிடலாம் போய் கடல்ல போய். மூஞ்சி முகரையும் பாரு அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ நெறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு. ஸோ பார்த்துட்டு இன்னொன்னு அப்டேட் பண்றேன். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.